இவ்வுடலில் குறையுள்ளவர்கள் எல்லோரையும் நிரந்தரமான குறையுள்ளவர்கள் என்று கூறிவிட முடியாது. எனவே தான் அவர்களை ஊனமுற்றவர்கள் என்று சொல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் என்று கூறுகிறோம். அடுத்ததாக, மாற்றுத்திறனாளிகள் எல்லோருமே பரிதாபத்துக்கு உரியவர்கள் என்பது உண்மையல்ல. உடனே கோபப்பட்டு விடாமல் சிந்திக்கத் தொடங்குங்கள். உங்களுக்கு பல உண்மைகள் கிடைக்கும். ஏனெனில் அவர்களில் பலர் நல்லெண்ணங்களோடு நற்செயல்களில் ஈடுபட்டு நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் நல்ல உறவுகளையும் பெற்று திருப்தியுடனும் நிம்மதியுடனும் நிறைவான மனதுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பேர் கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவிடனாய் இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டு இருக்கும் அதர்மங்களை தட்டி கேட்காமல் பயந்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தெரியுமா? அப்படி பார்த்தால் நாம தான் உண்மையில் குறையுள்ளவர்கள், ஊனமுற்றவர்கள். நம்மில் பலருக்கு உடலில் குறை இல்லாவிட்டால் உறவுகளில் குறை இருந்து விடுகிறது. உறவுகளில் குறையில்லாவிட்டால் உடைமைகளில் குறை இருந்து விடுகிறது. உடைமைகளிலும் குறை இல்லாவிட்டால் குடும்ப சூழ்நிலைகளில் குறை இருந்து விடுகிறது. இவ்வகையில் சிந்தித்தால் எல்லோரிடமும் குறை உண்டுதானே? இறைவனின் படைப்புகளில் குறையே இல்லாதவரை கண்டுபிடிக்கச் சொன்னால் நிச்சயமாக இறைவனும் தோற்று போவான். ஏனெனில் இறைவனின் படைப்புகளில் எந்த குறையும் இல்லாத ஜீவன் இவ்வுலகில் இல்லை. அவ்வகையில் பார்த்தால் இவ்வுலகில் ஊனமுற்றவர் யாவரும் பரிதாபத்துக்குரியவர்கள் அல்ல என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? அதைப் போலவே ஏழைகளும் அனாதைகளும் ஆதரவற்றவர்களும் குடும்ப சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டவர்களும் தினம் தினம் அல்லல் படுப்பவர்களும் கூட பரிதாபத்திற்கு உரியவர்கள் அல்ல. அல்ல அல்ல ஏனெனில் காளையாக பிறந்தால் வண்டி இழுத்துத்தான் ஆக வேண்டும். கழுதையாக சுமை தாங்கித்தான் ஆக வேண்டும். நாயாக பிறந்தால் நக்கித்தான் குடிக்க வேண்டும். எலியாக பிறந்தால் பூனைக்கு பயந்து ஓடித்தான் ஆக வேண்டும். மானாக பிறந்தால் புலிக்கு பயந்து தான் ஆக வேண்டும். அதுபோல் தானே கால் இல்லாமல் பிறந்தவன் நொண்டிதான் செல்ல வேண்டும். ஏனெனில் இவை யாவும் இயற்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பினும் இவர்களிடத்தில் ஒரு மனக்குறை இருக்கலாம். ஆனால் இந்த மனக்குறை என்கிற காரியத்திற்கு காரணம் என்ற ஒன்று இருந்தாக வேண்டும் அல்லவா? ஏனெனில் காரணம் இல்லாமல் காரியம் தனித்திருக்காது. இந்த மனக்குறை என்கிற காரியத்திற்கு பூர்வ ஜென்ம கர்ம வினைதான் காரணம் என மெய்ஞானம் கூறுகிறது. உடல் ஊனமுற்றவர்களை காட்டிலும் அதிகமாக கஷ்டப்படுகின்றவர்கள் இவ்வுலகில் ஏராளமானவர்கள் உண்டு என்பதை நம்மால் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. உடல் ஊனமுற்றவர்கள் மீது நாம் கருணை காட்டக்கூடாது என்பதல்ல இங்கு நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது. ஊனமுற்ற படைப்புகள் என்கிற இறைவனின் காரியத்திற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருந்தாக வேண்டும் அல்லவா? அந்த வேதங்கள் கூறுகின்ற காரணத்தை தான் சுவாமி மகாவிஷ்ணு அவர்கள் இன்றைய மாணவர்களுக்கு, அதாவது நாளைய மக்களுக்கு உபதேசிக்கின்றார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை என தொடங்கும் பாடலில், உன் உடலுக்குள்ளேயே ஜோதி ரூபமாக இருக்கின்ற இறைவனை உன் மன கண்களால் கண்டுணராமல் இறைவனை நீ வெளியிடங்களில் ஓடி நாடி தேடி எண்ணற்ற கோடி மாந்தர்கள் மாண்டு போகின்றனரே என்று சிவவாக்கிய வருந்துகின்றார். உடலுக்குள் இருக்கும் இறைவனை நான் உணர மாட்டேன் என்றும் வெளியில்தான் இறைவனை நான் தேடுவேன் என்றால் உங்களை யார் தடுக்க இருக்கிறார்கள்? சுவாமி மகாவிஷ்ணு அவர்கள் கூறும் இந்த காரணத்தை நம்புவதும் நம்பாததும் அவரவர் மனோநிலையை பொறுத்தது. இருப்பினும் இந்த முன் ஜென்ம கர்மவினை நம்பிக்கையை குறை உள்ளவர்களிடம் மெய்ஞான குருமார்கள் கற்பிப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? உடல் ஊனமுற்றவர்கள் உட்பட இவ்வுலகில் குறை உள்ளவர்கள் அனைவரும் இனிவரும் காலங்களில் பாவ செயல்களில் ஈடுபட மாட்டார்கள், ஈடுபடக்கூடாது என்பதே ஆகும். மனித சமுதாயத்தை ஒரு அறிவானது பாவத்திலிருந்து காப்பாற்றுகிறது என்றால் அது தவறே ஆயினும் அது சரியே என கீதை கூறுகிறது.
அதாவது, ஒரு செயலின் நோக்கம் மாணவர் சமுதாயத்தையே அதர்மத்தில் இருந்து காப்பாற்றுகிறது என்றால் அது அதர்மமே ஆயினும் அது தர்மமே என்கிறது கீதை. இந்த உண்மையைத்தான் மகாவிஷ்ணு மாணவர்களுக்கு உபதேசித்தார். ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது என்று நாம் ஏடுகளில் படிக்கின்றோம். கல்வி, அறிவு, பணம் ஈட்ட உதவலாம். அந்த பணம் ஒருவனுக்கு கௌரவத்தையும் ஆடம்பரத்தையும் வசதிகளையும் தந்திடலாம். ஆனால் நிச்சயமாக விஞ்ஞானம் மனிதனுக்கு நற்குணத்தை தராது. துர்ச்செயல்களில் ஈடுபடுவதில் இருந்து மனிதனை விஞ்ஞானமும் காப்பாற்றாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எங்கே விஞ்ஞானம் முடிகிறதோ அங்கே மெய்ஞானம் தொடங்குகிறது. மெய்ஞான அறிவு மட்டுமே துர்ச்செயல்களில் ஈடுபடுவதில் இருந்து மாணவர்களை காப்பாற்றி நல்லெண்ணங்களை தூண்டச் செய்து நற்செயல்களில் ஈடுபட வைத்து இறுதியில் மாணவர்களை நல்லவர்களாக வாழ வைக்கும். விஞ்ஞானத்தில் எந்த ஒரு பகுதியிலும் இறைவன் அறிமுகப்படுத்தப்படுவதில்லை. இருப்பினும் அனைத்து பள்ளிகளிலும் இறைவணக்கம் முதலில் இடம்பெறுகிறதல்லவா? ஆம் நண்பர்களே, இறைவணக்கம் என்கிற மெய்ஞானம் தானே எல்லாவற்றுக்கும் தொடக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்கிற திருவள்ளுவரின் முதல் திருக்குறளே இதற்கு சாட்சியாகும். விஞ்ஞானம் மனிதனுக்கு நல்ல உத்தியோகத்தையும் நல்ல சம்பளத்தையும் நல்ல அந்தஸ்தையும் நல்ல கௌரவத்தையும் தரலாம். ஆனால் ஒரு மனிதன் எவர் மீதும் விருப்பம் கொள்ளாமலும் எதைக் கண்டும் பயப்படாமலும் எவர் மீதும் கோபப்படாமலும் மொத்தத்தில் பயம், வெறுப்பு, கோபம், பொறாமை சொல்லாலும் செயலாலும் வாக்காலும் பிறரை இம்சை செய்தல் போன்ற எந்த கவலையும் இல்லாமல் வாழ்வதற்கு மெய்ஞானம் மட்டுமே உதவும். நண்பர்களே, மெய்ஞானம் மட்டுமே உதவும். புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே, தீவிரவாதிகளுக்கும் கூட விஞ்ஞானம் உதவும். ஆனால் மெய்ஞானம் நல்லவர்களுக்கு மட்டுமே, நல்லவர்களாக இருப்பதற்கு மட்டுமே உதவும். இங்கு விஞ்ஞானத்தை நான் குறை கூறவில்லை. ஆனால் விஞ்ஞானத்துக்கு இணையாக மெய்ஞானமும் மாணவனுக்கு அவசியம் என்றுதான் புரிய வைக்க முயற்சிக்கிறேன். மெய்ஞானத்தை புரிந்து கொள்ள வயது தகுதி வேண்டுமாதலால் 11ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு மெய்ஞான அறிவையும் தனி ஒரு பாடமாக கொடுப்பது அவசியம் என்பதில் கல்வித்துறை கவனம் செலுத்த வேண்டும். கண், காது, மூக்கு, வாய், தோல் போன்ற ஐம்புலன்களின் வாசல்களையும் மூடி உனது மனதை உள்நோக்கி செலுத்தினால் நீ வழங்கும் இறைவனாகவே உன் உயிரினப்படும் ஆத்மா இருப்பதை நீ உணரலாம் என கீதை கூறுகிறது. இத்தகைய ஆத்ம ஞானத்தை கொடுக்கவல்ல சுவாமி மகாவிஷ்ணுவை போன்ற ஞானிகள் இவ்வுலகில் அவதரிப்பது மிகவும் அரிது. மகாவிஷ்ணுவின் இந்த மனித பிறவி ஒரு அவதாரமாகும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்று உணராத காரணத்தினால் தான் மாணவர்கள் தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார்களே என அவர்களை எச்சரிக்கை செய்ய வந்தவர்தான் இந்த மகாவிஷ்ணு. எந்த ஒரு ஞானத்தை நீ பெற்றால் இதற்கும் மேலான ஒரு ஞானத்தை நீ பெற வேண்டியதே இல்லை என்கிற மனநிறைவை தருகிறதோ அதுவே உயிரை பற்றி அறிகின்ற ஆத்ம ஞானமாகும். இந்த ஞானத்தை எப்போது பெறுவது? மரணத்திற்கு முன்பாக. அப்படியானால் மரணம் எப்போது நிகழும்? அது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். அப்படியானால் இப்போது என்று சொல்லப்படும் நேரமே ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான மிக நல்ல நேரம் ஆகும். இந்த ஞானம் யாருக்கு கிட்டும்? உங்களுக்கு தெரியுமா? எல்லோருக்கும் கீதை பிடித்து விடாது. 1000-ல் ஒருவனுக்கு தான் பகவத்கீதையை பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா? பிடித்தவர்கள் எல்லோருக்கும் புரிந்து விடாது. அந்த பகவத்கீதை பிடித்தவர்களில் 1000-ல் ஒருவனுக்கு தான் புரியும். உங்களுக்கு தெரியுமா? புரிந்தவர்கள் அனைவர் மனதிலும் பகவத்கீதை நிலைத்து விடாது. அந்த பகவத்கீதை புரிந்தவர்களில் 1000-ல் ஒருவனுக்கு தான் மனதில் நிலை நிற்கும். மனதில் நிலை நின்றால்தான் அது ஞானம். கற்றதன் படி நில்லாதவன் கசடர கல்லாதவனே என்கிறார் வள்ளுவர். இங்கே 1000 பெருக்கல் 1000 பெருக்கல் 1000 சமன் 100 கோடி.
அப்படியானால் 100 கோடியில் ஒருவன் தான் ஆத்ம ஞானியாக இருக்க முடியும் என்றால் எத்தகைய அரிதான ஒரு பிறவி இந்த மகாவிஷ்ணு என்பவர் என நாம் யூகிக்க வேண்டும். ஆயிரம் மக்களை கொடுமையாக கொலை செய்கின்ற ஒரு தீவிரவாதி கூட ஆத்ம ஞானத்தை அடையலாம். அவ்வாறு ஞானத்தை பெற்றவனின் பாவங்கள் எரிக்கப்படுவதால் அவன் பூலோகத்திலேயே மோட்சத்தை அனுபவிக்கிறான். அவன்தான் மனித உருவில் இறைவனாக வாழ்பவன். ஆத்ம ஞானத்தை அடைந்த மாத்திரத்திலேயே ஒருவரது பாவ புண்ணியங்கள் எரிக்கப்படுவதால் உடலை விட்ட பின்பு அவரது ஆத்மா பரமனின் ஆத்மாவோடு ஐக்கியமாகி விடுகிறது. உன் மனதுக்கு சிந்தித்து உணரும் சக்தி உள்ளது. எனவே உன் மனமானது ஆத்மாவை பற்றிய உணர்வுகளை அறிந்து தெளிந்து அதை உணர வேண்டும் என்கிற அறிவைத்தான் மகாவிஷ்ணு என்கிற ஞானி தனது எஞ்சிய வாழ்நாள் முழுவதையும் உலக மக்கள் சேவைக்காக அர்ப்பணித்து இருக்கிறார். தர்மம் வீழுகின்ற போதெல்லாம், அதர்மத்தின் சக்தி ஓங்கி இருக்கும் போதெல்லாம், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இன்று ஆத்ம ஞானகுரு மகாவிஷ்ணு அவர்கள் உங்களுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து உதவ இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து வந்து இருக்கிறார். அமைதி தூதராக வந்த கிருஷ்ண பரமாத்மாவை பீஷ்மர், துரோணர், குலகுரு மற்றும் ஆச்சாரியார்கள் அறிவுரைகளை மீறி துரியோதனன் சிறைபிடிக்க முற்பட்டான் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதைப் போலவே இன்றைய மெய்ஞான உலக பக்தர்களுக்கு எதிராக ஒரு விஷ்ணுவை சிறைபிடித்தால் உலகம் மிகப்பெரிய ஆபத்தையோ அல்லது கொரோனாவை விட மிகப்பெரிய பேரிடர் சக்தியை சந்திக்க வேண்டி வரும் என்று வருந்துகின்றேன்.